வணக்கம். இப்பதிவில் கோரோசனை மாத்திரை பற்றி காண்போம். பாரப்பா கோரோசனை குளிகை கேளாய் மாங்காக கோரோசனம் குங்குமப்பூ சாரப்பா கற்பூரம் ரசம் செந்தூரம் சார்பான பச்சை கற்பூரம் ஏலம் சேரப்பா அப்பிரேகம் கிராம்பு கோஷ்டம் திறமான சாதிக்காய் அக்கிராகாரம் ஆரப்பா வகையொன்று கழஞ்சு மூன்றாய் அவற்றையே கல்வத்திற் பொடித்து கொள்ளே. பொடித்திதனை அரைப்பதற்கு குடிநீர் கேளாய் பேரான சந்தனத்துள் குடிநீர் செய்து துடித்திதனை சாம நாளரைத்து கொண்டு துலங்கவே சண்பகப்பு குடிநீர் செய்து கடித்திட்டு இரு சாமம் மறைத்து கொண்டு கருவான குங்குமப்பு குடிநீர் செய்து துடித்திட்டு இரு சாமம் மறைத்து கொண்டு துலங்கவே குன்றி போலுண்டை செய்யே. உண்டை செய்து நிழலில் உலர்த்தி செப்பில் வைத்தே உத்தமனே முலைப்பாலில் கொடுத்தாயானால் தொண்டையுறு சேத்துமங் 96 தொலைந்துவிடுஞ் சன்னியெலாம் சொல்லோதோடு மண்டைக்கட்டு சூதமும் நீர்தோடங்கள் மயக்கமொடு சேத்துமசுரம் மாண்டு போகும் சண்டையிட்டு வந்ததொரு வலிப்பு இசிவு சண்ணுண்டு போகுமடா சொல்லக் கேளே. தேவையான சரக்குகள்: கோரோசனை சுத்தி குங்குமப்பூ ரச கற்பூரம் சுத்தி ரச செந்தூரம் சுத்தி பச்சை கற்பூரம் சுத்தி ஏலம் அப்பிரேகம் அப்பிரகற்பம் அப்படின்னும் சொல்லலாம் கிராம்பு அல்லது லவங்கம் கோஷ்டம் அல்லது கோட்டம் சாதிக்காய் அக்ரகாரம் இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு பங்கு எடுத்துக்கணும். சந்தனத்தூள் சந்தனம் சண்பகப்பூ சண்பகம் குங்குமம் இது மூன்றையும் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கணும். அடுத்தது செய்முறை. நம்ம 1லேருந்து 15 வரைக்கும் சொன்ன சரக்குகளை தனித்தனியாக பொடிச்சு கல்வத்தில் இட்டு அதுக்கப்புறம் சந்தனத்தூள் குடிநீர் 12 மணி நேரமும் இந்த சண்பகப்பூ குடிநீரால் 6 மணி நேரமும் குங்குமப்பூ குடிநீரால் 6 மணி நேரம் முறைப்படி தனித்தனியாக நம்ம அரைக்கிறோம். அப்படி அரைச்சி முடித்ததுக்கப்புறம் 130 மில்லிகிராம் அளவுள்ள மாத்திரைகளாக செஞ்சு நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கிறோம். இதுதான் செய்முறை. அடுத்தது மருந்தளவுன்னு பார்த்தோம்னா ஒரு மாத்திரை வீதம் 2 வேளை கொடுக்கணும். நாளளவு 3 அல்லது 6 நாட்கள். அனுபானம் தாய்ப்பால் அண்டத்தைலம் மாந்த குடிநீர். தீரும் நோய்கள்னு பார்த்தோன்னா வாய்வு 96 வகை அய நோய்கள் சன்னி மண்டை சூளை நீர்தோடம் மயக்கம் கபசுரம் வலிப்பு இசிவு வலி அல்லுமாந்தம் முக்குமாந்தம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தந்த நோய்க்கு இந்தந்த அனுபானம் கொடுக்கலாம் அப்படின்னு பிரித்து சொல்லியிருக்காங்க. இப்போ தாய்ப்பால் அனுபானமாக கொடுத்தோம்னா என்னென்ன நோய்கள் தீரும் அப்படின்னா வாய்வு 96 வகை அய நோய்கள் சன்னி மண்டை சூளை நீர்தோடம் மயக்கம் கபசுரம் வலிப்பு இதெல்லாம் தீரும். இதே அண்டத்தைலம் அனுபானமாக கொடுத்தோம் அப்படின்னா இசிவு வலி இதெல்லாம் தீரும். மாந்த குடிநீரை அனுபானமாக கொடுக்கறது மூலமாக அல்லுமாந்தம் முக்குமாந்தம் இந்த நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you.